வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஹெல்தியான ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூனு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளாக இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/4 மூடி தேங்காயும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப்பு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லமாக இருந்தால் கூட நீங்கள் தட்டிட்டு இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 4 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் 1 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கலரியாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு ஏலக்காவையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதை கையில் நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு விட்டுறலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்துக்கலாம். அதை கையில் நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த 4 விரலையும் அதில் நல்லா பதிகிற மாதிரி இப்படி பதிச்சு விட்டிங்கன்னா அந்த அச்சு வந்துடும். இப்போ அந்த சைடும் திருப்பி நல்லா அப்படி பதிகிற மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக அந்த அச்சு விழுந்துருச்சு. இப்போ திரும்பவும் உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 4 விரலும் பதிகிற மாதிரி நல்லா அழுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம பண்ணி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அடுக்கியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுக்கி வச்சுருந்தா அந்த தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.